2 விதமாக கண்டக்டர் இருக்காங்க இன்னைக்கு. ஒன்று என்னன்னா சாங் வரைக்கும் நான் பண்ணேன், பிஜிஎம் நீ பார்த்து பண்ணிட்டு போயிடுவாங்க பாடல்லையே. ஆமாம், பிஜிஎம் பண்ணுவாங்க. சில பேருக்கு அப்படிதான், சில மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மெலடி ஒன்லி பண்ணுவாங்க, கம்போஸ் பண்ணி கொடுப்பாங்க. பிஜிஎம் வந்து சில பேர் பண்ணுவாங்க. அது ஆனால் மொத்தமாக ராஜா சார் பார்த்தோம்னா ராஜாவோட ஃபுல் ஸ்கோரிங்கை தான் நீ கண்டக்ட் பண்ணணும். ஃபுல் ஸ்கோரிங்கை தான் நீ வந்து கண்டக்ட் பண்ணு. நடுவில் யாராவது சொன்னாங்க, இல்லை எம்எஸ்சி சாருக்கு வந்து டேனியல் இருந்தார், ஹென்ரி டேனியல் வந்து கோவர்தன மாஸ்டர். எம்எஸ்சி சார் தான் ஃபுல்லாக பண்ணது. எம்எஸ்சி சார் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எம்எஸ்சி சாருக்கு நல்ல வெஸ்டர்னும் தெரியும், நல்ல கிளாசிக்கலும் தெரியும். அவர் வந்து எல்லாருமே வந்து ஒரு தன்னடக்கத்தோடு தான் இருப்பாங்க. எனக்கு தெரியாது, அவ்வளோவா தெரியாது, உங்களளவு ஞானம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்களே தவிர. எஸ்பிபி சொல்லுவார், கண்ணன் ஐ நோ ஐ எம் நாட் த பெஸ்ட் பட் ஐ எம் வெரி குட் அப்படின்னு. வித்தியாசம் பாருங்க, அதுதான். கண்ணன் ஐ எம் நாட் த பெஸ்ட் பட் ஐ நோ ஐ எம் வெரி குட்னு. இதான் விஷயம். விஸ்வநாத் சாரும் ராஜா சாரும் அப்படிதான் சொல்லிப்பாங்க. எனக்கு அந்த அளவுலாம் பெரிய தெரியாது. ஆனால் வந்து அவங்க வந்து அவங்க கொடுக்குற நோட்ஸ் தான் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க தவிர இவங்க பிஜிஎம் போடுறதுலாம் அதெல்லாம் கிடையாது, சும்மா பேச்சு. விஸ்வநாத் சார் பொறுத்தவரைக்கும் சரி, ராஜா சார், ராமூர்த்தி சார் வரைக்கும் ராமூர்த்தி சார் வயலின் செக்ஷன்ஸை பார்த்துப்பாரு, அதை எப்படி பண்றது எங்கே அப்படிதான் தவிர விஸ்வநாத் சார் சரி ராஜா சார் அந்த விஷயத்துலலாம் வந்து பெரிய மேதாவிலாசம்.